இல்ல தப்பா இருக்குன்னா மாத்திட்டு போலாம். நீங்க கோயம்புத்தூர் தப்புனாங்க நீங்க பிரசிடென்ட் போகும்போது ஐ திங்க் நாட் அவைலபிள் வந்துட்டீங்களா? என்னங்க இந்த எக்ஸ்பிளேஷன் நான் வரலீங்க, நான் வரல. அதுல கொஞ்சம் டீடைலா சொன்னாங்கல்ல, ஜியோ கார்டு கொடுத்துருங்க. இல்ல இந்த ஜியோ சின்னவாரம்பட்டி ஜியோ நான் அதுக்கு ஜியோ இல்ல, மத்த எல்லா விஷயங்களும் டீடைலா எப்படி இருக்குங்கிறது பேசினாங்க. இப்போ நம்ம ரொம்ப அவசியம் கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணணுங்கிற எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது எந்த இடத்துல பண்ணணுங்கிறத இப்ப கருத்து கேட்காம கழிவு நீர் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிறதுல பண்றதா, கழிவு நீரே இல்லாத இடத்துல போய் இல்லாத ஒரு குளத்துல போய் கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணி ஏற்றுறதா? டெக்னிக்கலி நீங்களும் டெக்னிக்கல் பர்சன், நானும் டெக்னிக்கல் பர்சன், நிச்சயமா சொல்லுங்க. வேற ஏதாவது பிரஷர் இருந்தா சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. எல்லாருமே நம்ம மக்கள் தான். இட் இஸ் a closed door மீட்டிங். ஏன்னா அது ரொம்ப பர்னிங் இஷ்யூவா இருக்கு. we are not able to cope up. உங்களுக்கு சாதகமா வரலாம் தான் எனக்கு எண்ணம் இருக்கு, ஆனா வர முடியலைங்க. உண்மையை பிராங்கா சொல்றேன். இட் இஸ் நாட், இது வந்து ரொம்பவுமே ஒரு இமோஷனலா அப்செட் ஆகிற ஒரு மேட்டர். 8 குளம் இருக்கு, 8 குளத்திலயும் கழிவு இருக்கு. சங்கனூர் பள்ளத்துல கழிவு இருக்கு, நொய்யல்ல கழிவு நீர் வருது. அதை விட்டுட்டு இது போட வேண்டிய அவசியம் என்ன? யாரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கா? எத்தனை பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு? அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோமா? வெள்ளலூர் கிளியர் பண்ணிட்டோமா? சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம லேண்ட்ஃபில் பண்ணிக்கிறோமா? ஒரு தடவை ஜெயநாஞ்சிவரம்ல பண்ணதா சரி. அதுக்கப்புறம் பயோமைனிங் பண்ணாங்க சார். இல்லைங்க சார், பயோமைனிங் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு செக்ரிகேஷன்ல ஸ்லாக்னஸ் இருக்கு. எவ்வளவு சர்வீஸ் இருக்கு சார்? நீங்களே சொல்லணும். நான் எதை கேட்கணும்ல சார். ஆமா நிச்சயமா இருக்குது. என்னோட செக்ரிகேஷன் 70% நான் செக்ரிகேஷன் பண்றது இல்ல சார். சாய்பாபா ஒரே நிமிஷம். டெய்லி காலையில் 6 மணி நாங்க போய் பாக்குறேன். நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க போய் பார்ப்போம். நான் டெஃபினட்டா நீங்க 5 மணிக்கு கூப்பிடுங்க. 5 மணிக்கு போய் வாங்க பார்ப்போம். டெய்லி we are working from 5 AM. சரி, நீங்க காமிக்கிறேன், பார்த்து எப்படி இருக்கு செக்ரிகேஷன். நிச்சயமா வர்றாங்க. அது வந்து லேண்ட்ஃபில் பண்ணணும். சயின்டிபிக் க்ளோசர் ஆஃப் கார்பேஜ் யாருங்கிறத நான் பர்சனலா நான் கொண்டு வந்ததுதான். லேண்ட்ஃபில்லாம் ஓல்ட் டெக்னிக். இவ்வளவு நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். திடீர்னு வந்து ஒரு ஷார்ட் ஒரு லேண்ட்ஃபில் தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜினா தட் இஸ் 20 years old. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு பயோமைனிங் வந்துருச்சு, பயோசிஎன்சி வந்துருச்சு, வேஸ்ட் எனர்ஜி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்ப வேணும்னு சொல்லுங்க. ஐ எம் ரீகாலிங் 2006 இருந்து 11 வரைக்கும் என்ன ஆச்சுங்கிறத உங்களுக்கு ரீகால் பண்ணி தான் சொல்றேன். ஏன்னா அந்த இன்வால்மெண்டோட தான் நாமளும் ஒர்க் பண்றோம். மாநகராட்சி நிர்வாகத்துக்கு அனைத்து மக்களும் சப்போர்ட்டா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட சொல்றேன். இப்படி எதிர்கோஷ்டி கோஷம் போடக்கூடாது. ஜாயின் டுகெதர். வெள்ளக்காரன் நீங்களே ஆட்சி பண்ணிக்கன்னு விட்டுட்டு போயிட்டான். இப்ப நம்மளுக்குள்ள போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இங்கிலீஷ் மீடியம் ஆண்டுக்கலாம். நீங்களும் இந்தியன், நாமளும் இந்தியன், நீங்க தமிழர், நாமளும் தமிழ். எப்படி இருக்கோம், எப்படி பேசிட்டு இருக்கோம் பாருங்க சார். It is not advisable, sir. Please kindly take it positive. இது கூட சம்பந்தமா பேசுங்க. இல்ல கூட்டமே please don't dictate me. இல்ல நீங்க எனக்கு டிக்டேட் பண்றீங்க, நான் பேச முடியாது. கூட்டத்துல பேசும்போது நம்ம என்ன பேசணுங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. நீங்க வந்து பிரிட்டிஷ்காரனே ஆனா நல்லா இருக்கு. நிச்சயமா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் நிச்சயமா இல்ல சார். நான் கேக்குறேன், பப்ளிக் டிமாண்ட் இருக்கா? சின்னவாரம்பட்டியில செப்டிக் டேங்க்ல போற தண்ணி இது மட்டும் உங்க மாநகராட்சி எப்படி செய்ய தெரிஞ்சது? இது மட்டும் என்ன சார்? 9 MLT ஒரே திரும்ப சொல்றேன் சார். உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். 9.9 இருங்க சார். பேசுறேன் சார். அவங்க கேட்கும்போது இந்திய தேதியில 3 MLT வரும், அடுத்த 5 வருஷம் கழிச்சு 6 வரும், அடுத்த 15 வருஷம் கழிச்சு 9 வருஷம் நம்ம தெளிவா சொல்றோம். அதனால சார் அந்த மேடம் கேட்டாங்க சார், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சார். அதுதான் சார் டோட்டலா கூப்பிடும் போது இருங்க ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். அதுல வந்து ஸ்கீமோட ஒரிஜினல் நோட்டிபிகேஷனே அல்டிமேட் ரிசல்ட் போடுவாங்க. இதெல்லாம் நோட்டிபிகேஷன் சார். ஜஸ்ட் நோட்டிபிகேஷன் போய் கொஸ்டின் பண்றாரு சார். அவனே சொல்லுவாங்க சார், ஒரே நிமிஷம். அது நோட்டிபிகேஷன் சார். போன தடவை செயல் விளக்க கூட்டம் நம்மளெல்லாம் கூப்பிட்டு கருத்து கேட்பு கூட்டம் கையெழுத்து வாங்கினாங்க. ஆணையாளர் கூட்டம் வந்து நாங்க பேசுறோம்னா அவர் பயங்கரமா கோபம் வந்துருச்சு. அவர் ஏத்துக்கல, சத்தம் போட்டார் எல்லாத்தையும். ஆணையாளர் வந்து காலையில் 6 மணிக்கு
ஒவ்வொரு பகுதியை வர நாங்க பாக்குறோம். அவர் வந்து ஒவ்வொன்றும் சீர் பண்ணிட்டு இருக்காரு. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு தவறான தகவல் சார். நவம்பர் 18, 19 வெள்ளக்கிணறுல சின்னவேடம்பட்டி ஏரியில ஒரு பேரிடர் ஏற்பட்டு, அந்த பேரிடர் ஏற்பட்டு தெற்கு குட்டையிலிருந்து தண்ணி வெளியில போகாம ஐயால வந்து பாத்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ணிருக்கான்னு நீங்க வந்து பாத்தீங்களா, கேட்டீங்களா? பண்ணவே இல்லைங்க ஐயா. இன்னைக்கு வரைக்கும் பண்ணவே இல்லைங்க. எப்படிங்க உங்க மேல நம்பிக்கை வரும்? ஐயா உங்க மேல இல்ல, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. மாநகராட்சி நிர்வாகம் மேல நம்பிக்கை வரும். மாநகராட்சியில நாங்க நம்புறது ஆணையாளரை மட்டும்தான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். ஆனா உங்களை சுத்தி இருக்கிறது சொல்றத நாங்க ஐயா நீங்க நாளை காலையில் 6 மணிக்கு வாங்க, வந்து பாருங்க. தெற்கு குட்டையில சின்னவேடம்பட்டி ஏரியிலிருந்து வந்த தண்ணி வெள்ளக்கிணறுக்குள்ள பூந்து பெரிய பேரிடர் ஏற்பட்டு நடவடிக்கை எடுத்தீங்க. நீங்களே நேரடியா வந்தீங்க, நடவடிக்கை எடுத்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் சைட்ல உள்ள ஷட்டர்ல இருந்து தண்ணி கீழே வந்தது நேரடியாக வந்து பார்த்தோம். கலெக்டர் நான் மேல மாடி இருக்கும் அந்த இடத்துல ஆணையாளர்களுக்கு நான் வந்துங்க கழிவு நீர்ல தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணணுங்கிறது உலகம் பூரா ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அதிகமா போர்வெல் போடக்கூடாது, இது எல்லாமே அண்டர்ஸ்டுட். என்னோட வேலையை பாதியா குறைச்சிட்டீங்க. பாக்கியும் சொல்லிருங்க. பாக்கியும் நான் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட் நாங்கெல்லாம் இங்க ஒரு 500 இயர்ஸ்ல எங்க ஃபேமிலி கூட இருக்குதா, இருக்கிற ஒரு 90% பீப்புள் அப்படிதான் இருக்காங்க. அதனால எல்லாருக்குமே இங்க என்னோட ஹிஸ்டரி பூரா தெரியும். கோயம்புத்தூர் ஹிஸ்டரி முக்கால்வாசி பேருக்குல்ல 99%க்கே தெரியுங்க. அதனால கழிவு நீர் எங்க இருக்குதோ முதல்ல அதை சுத்திகரிப்பு பண்ணலாம். செப்டிக் டேங்க்ல சார், அந்த பகுதியில் இருக்கிற செப்டிக் டேங்க்ல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து சுத்திகரிப்பு பண்ணி அந்த ட்ரீட்டட் வாட்டர் வந்து நம்ம இங்க பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, 4th ஸ்டேஜ், 5th ஸ்டேஜ் அதான் எக்ஸ்பிளைன் பண்ண சார். முதல்ல எப்படி பண்ண போறாங்க கான்செப்ட் எல்லாம் கரெக்ட். ஆபரேஷன் சக்சஸ். நீங்க நினைக்கிறீங்க பண்ண வந்தா வேணாங்கிறீங்க. இது வேணாம்னு சொல்லு, இது வேணாம்னு தான் சொல்றோம். எப்படி பண்றது வழியா சொல்லுங்க. இல்ல எப்படி பண்ணலாம், ஒரு பிரச்சனையை சொல்றீங்கன்னா தீர்வு சொல்லுங்க. தீர்வு சேர்த்து தஞ்சனூர் பள்ளத்துல இண்டிவிஜுவல் ட்ரெயின் நீங்க ஒரு ஃபியூ ட்ரெயின்ஸ் சேர்த்தி அதுக்கு வந்து ஒரு எஸ்டிபி போட்டு அதுல நல்ல தண்ணியை விடுங்க. சிங்காநல்லூர் குளத்துல போய் பல்கா ஒரு ஹியூஜ் கெப்பாசிட்டியில ஒரு எஸ்டிபி போடுறது டெக்னிக்கலி நாட் அட் ஆல் அட்வைசபிள். சிங்கப்பூரத்துல பெருசா போடல இல்ல போடுற ப்ரொபோசல் போடல. நல்லது, போடலன்னா நல்லது. இப்ப சங்கனூர் கெனாலுக்கு ஒரே நிமிஷம் எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஆமா, ஒரு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆமா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த லேக்கை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா லேக்குல இந்த ஸ்ட்ரீமை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வடவழியா இருக்கட்டும், விரைகுளம் இருக்கட்டும், கவுண்டமலையம் இருக்கட்டும், துறையூர், சின்னவடம்பட்டி, சரணம்பட்டி, 7 ஏரியாவுக்கும் உங்களுக்கு பைப் லைன் போட்டு வீடு தோறும் கலெக்ட் பண்ணி எஸ்டிபி போடுறது தான் இதோட ஒரிஜினல் ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடி. அதுல வந்து 3 எஸ்டிபி, அந்த 3 எஸ்டிபிக்கு 2 எஸ்டிபி ஒர்க் சர்வரி கமெண்ட்ஸ். ஒன்லி இந்த எஸ்டிபி மட்டும் தான் நம்ம மக்கள் இருந்து கொஞ்சம் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த அப்ஜெக்ஷன்ஸை நம்ம நிவர்த்தி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்த ஃபர்தர் ஸ்டெப் எடுக்கிறது தான் அந்த கூட்டம். ஓகே, இதை அட்ரஸ் பண்ணாம நான் நேரடியா போய் நான் கரையில உட்காந்துட்டு எடுத்தேன்னா அது வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய டேமேஜ், அது கிரவுண்டுக்குள்ள போறக்கூடிய டேமேஜ், இதெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க இதெல்லாம் வீட்டிலேயே கலெக்ட் பண்ணி கிரவுண்ட்ல சேர்க்காம அவர் ரொம்ப நல்ல அப்ஜெக்ஷன் சொன்னாரு, ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் அங்கே சார் போகும் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் நம்ம செகண்டரி சரி பண்ணாம தயவு செய்து நம்ம சால்வ் பண்ணவே முடியாது சார். அது லிட்டருக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, அது எவ்வளவு காஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் சார். அது ஏதாவது ரெடியா வச்சிருக்கேன். ரெடி தரேன் சார், தரேன் இருக்கும் தர்றேன். ஒன்னும் நீங்க டக்கு டக்குன்னு ஒரு சும்மா ஒரு 1 வாரத்துல இருந்து ரேபிட் பேர் மாதிரி கேள்வி கேட்க மாட்டேங்க. எல்லாருக்கும் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியாது. அந்த கேள்விக்கான பதில் நான் உங்களுக்கு தர சொல்றேன். ஓகே, கேள்விக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் சொன்னேன் கேட்டுக்கங்க. இத்தனை தூரம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு தூரம் ரோட டேமேஜ் பண்ணி மக்களுக்கும் வந்து சிரமத்தை உண்டு பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்றோம். சிரமம் பண்ணுங்கிற அது எய்ம் இல்ல. பட் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பைப் லைன் போட்டோம்னா அது இமீடியட்டா ரீஸ்டோர் பண்றதுல ஏகப்பட்ட காம்ப்ளெக்சிட்டி இருக்கு சார். அது போட்டு நான் ரோடு போட்டு வந்தேன்னா மரநிலை கீழே இறங்கிருக்கு, திரும்ப உள்ள இருக்க பைப் லைன் லீக் ஆச்சுன்னா திரும்ப உடையுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்கல் சொல்யூஷன் பிரச்சனைகள் இருக்கிறதுனால ரோட் ரீசர்வேஷன் எங்களுக்கு இவ்வளவு டைம் ஆகுது. இப்போ ஹைவேஸ்க்கு நாங்கள் டெபாசிட் பண்ணுவோம். நம்ம அதை வந்து அவங்க நம்ம ரிஜிஸ்டர் பண்றதே கிடையாது. அவங்க தான் டெபாசிட் பண்ணுவோம், அவங்க தான் அந்த வேலையை ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஆனா நான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், நான் வேலை முடிச்சிட்டேன்னு சொல்லி ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெளிவா டெண்டர். அதனால இந்த ஒரு 15 நாள், 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் வந்து டிலே வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நஞ்சுடா ரோட்லாம் வேலை முடிச்சாங்க, ஒரு காமராஜர் முடிக்க போறாங்க. அவர் சொல்ல மாதிரி வேலை ரோட்லாம் பார்த்து எடுத்து இன்னும் ஃபர்தர்